சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரம்ம ஊருக்காரங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வந்து ராஜாங்கத்தோடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால ராஜாங்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ராஜாங்கம் ஊர் இதா இருந்துட்டு நீ எப்படி பண்ணலாமா சொல்ல அப்படின்றலாம் சொல்லிட்டு ஆளாளுக்கு அப்படி பேசவும் ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. அதுக்கப்புறமா சேது கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்கடா அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றாங்க. மாமா நீங்க எதுக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, தப்பு நம்ம மேல இருந்தா ஃபீல் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் தாமரையும் அவங்களுடைய அம்மாவும் சாவித்திரியும் தான். அதனால பெருசா இதை பத்தி எல்லாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் மாமா அப்படின்ட்டு சமாதானப்படுத்துறாங்க. நான் சொல்றது புரியுதா மாமான்றாங்க. புரியுதமான்றாங்க. இதுக்கப்புறம் ஊருக்காரங்க எல்லாம் பேசி அப்புறம் போலீஸ் அப்படி இப்படின்னு வந்து விசாரணை போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்த உடனே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. இப்படி தப்பு பண்ணிட்டோம்டா, ஒருவேளை அந்த தாமரை சொல்ற மாதிரி உண்மையாவே வந்து கன்சிவா இருப்போலோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்படி எல்லாம் இல்லப்பா, அவங்க சும்மாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்காதீங்கப்பா, ஏன்னா அவங்க சொல்றது கண்டிப்பா உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரியும்ப்பா, உங்க பையனை நம்ப மாட்டீங்களா, நம்புறேன்டா, அதுக்கப்புறம் நீங்க ஏன்பா ஃபீல் பண்றீங்க, கவலைப்படாதீங்கன்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.